ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு வருவதற்காக வாக்குறுதி கொடுப்பாங்க, அல்லது கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. எங்க உங்க உறுப்பினர்கள்லாம் போனாங்க? இப்போ தமிழ்நாடு வந்து எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு அந்த பேர்லாம் போயிருச்சு. எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் தான் அங்கே நிற்குது, இங்க இல்லை. இங்க இருக்கிற காவல்துறை கோச்சுக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில பேசுறேன்னு. அடிக்கிறவன அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும். எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? ஒரு பெண் போறாங்க, அந்த பெண்ணோட பின்பகுதியில் லத்தியை வச்சு ஒருத்தர் குத்துறான். இவங்க தான் பாரத மாதா பத்தி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நானு நாயா கத்துனாலும் இன்னைக்கு இந்த போராட்டம் வராது. நாளை காலையில பாருங்க, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவுன்னு சொல்லி அத்தனை ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு முன்னே பேசி சென்ற அன்பு சகோதரி ரேவதி சொன்னாங்க, நீட்டு பத்தி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது, ஆனா நான் சப்போர்ட் பண்ண வந்தேன்னு. கொண்டு வந்தவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா என்ன? அவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா? அவனுக்கும் நாலேஜ் இல்லை. நம்ம மக்கள் நல்லா இருக்கணுன்ற சிந்தனை இருந்தா போதும். அந்த சிந்தனை தான் இங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். நான் 10 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த நீட்டுக்கு எதிராக. நீட் வருவதற்கு முன்னாலேயே சென்னை பிரஸ் கிளப்ல நான், வெற்றிமாறன், இன்னும் சில எல்லாரும், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து பேசணும். எங்கள் வீட்டு பிள்ளை நீட்டு டாக்டருக்கு படிக்க போகிறது இல்லைடா, உங்கள் வீட்டு பிள்ளைய தான் படிக்க போகுது, நான்லாம் கடந்து வந்துட்டேன், நான் படிக்கலை அப்படின்னு அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னோம், அடுத்த தலைமுறையை பார்த்து சொன்னோம். உங்களுக்கு தான் சிக்கல் வரப்போகுதுன்னு அதை யார் காது கொடுத்து கேட்டாங்கன்னு தெரில. அனிதாவின் மரணத்தில் தொடங்கின அந்த ஓலம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில், அவங்களும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நீங்க இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு நிலையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை. அது எந்த அரசும் செய்யாது, எந்த கட்சியும் செய்யாதுன்றதுல நான் ஆழமா நம்புறேன். நான் இவர்கள் உண்மையிலேயே நீட்டுக்கு எதிரான போராட்டம், இன்றைக்கு டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக நிற்கணும்னு நினைச்சா, தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற கட்சியும் வந்த கட்சியும் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் முடியும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்க அவங்களை பூரா ஒவ்வொரு கட்சிக்காரனும் இப்ப கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்க கட்சியில 1.5 கோடி தொண்டன் இருக்கான், எங்க கட்சியில 2 கோடி தொண்டன் இருக்கான், எங்க கிட்ட வாக்கு 1.5 கோடி 1.25 கோடி வாக்கு இருக்கு, எங்க கிட்ட 50 லட்சம் வாக்கு இருக்கு, நாங்க 80 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். எங்க உங்க உறுப்பினர்கள்லாம் போனாங்க? இப்போ அப்ப நீங்க சொன்னா கேட்பாங்கல்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் என்பது பிழைப்புவாதம், அதனால அவங்க அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் இந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் நின்று கொண்டிருப்பது உங்களை போன்ற நம்பிக்கை கொண்ட கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டம் தான் அவர்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கும். முன்னால் நான் வந்த பொழுது பேசி கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னாரு, தமிழ்நாடு வந்து எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேர்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்பா. இன்னமும் சொல்லி எங்க மூளையை நீங்க அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேற பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் தான் அங்கே நிற்கிது, இங்க இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிட்டார்.
இது அப்படிதான் மூளைச்செலவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்ல சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்ல வேற ஏதோ ஒரு கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான். அப்புறம் இன்னும் சொல்லும்போது சொன்னாரு, ஜேம்ஸ் வசந்தன் சொன்னாரு, நாங்க வன்முறையை கையில எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இதுதான் ஆபத்து. உங்களை நீங்களே சாத்வீக முறையில நாங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு எவ்வளவு நாளைக்கு சொல்லி ஏமாத்துவீங்க? அடுத்த தலைமுறை சேர்த்து ஏமாத்துவீங்களா? அதாவது என் வீட்டுக்குள்ள கருணாக அடிச்சா கூட, கடிக்கும் போது நான் அடிச்சா கூட அதை வன்முறைன்னு சொல்லி தருவீங்க பாருங்க. அது ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். அடங்க மறு அத்துமீறி தும்முறியது. நாங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்க. நாங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது. நாங்க நல்லவங்களுக்கு நல்லவங்க. போராட்ட காலத்துல எங்களை விட போராடுவதற்கு யாரும் கிடையாது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற அந்த டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த கொடுமைகளை பார்க்கும் போது அடிக்கிறான், காவல்துறை அடிக்கிறான், ராணுவம் அடிக்கிறான். இங்க இருக்கிற காவல்துறை கோச்சுக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில பேசுறேன்னு. அடிக்கிறவன் அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும், அடிக்கிறாங்கன்னு நான் மரியாதை கொடுக்க முடியாது. எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்க வீட்டுல யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? உங்க சொந்தக்காரன் யாருமே படிக்கிறது இல்லையா? நீ படிச்சு வரலையா? இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற அந்த காவலர்களும் துணை ராணுவமும் உனக்கு ஒரு எக்ஸாம் வச்சிருப்பாங்கல்ல, நீ ஒரு எக்ஸாம் வச்சதுல எழுதிட்டு வந்த இந்த இடத்துக்கு, உன்னோட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிருந்தா அதுல வேற ஒருத்தன் வந்திருந்தா உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்? அந்த வலி தானே அவனுக்கு இருக்கு. அந்த வலியை உணர மாட்டீங்களா? உங்களுடைய அதிகாரிகள் உங்களை அடிக்க சொன்னாங்கன்னா அடிக்கணுமா? உங்க வீட்டுக்குள்ள உங்க பேச்சு கேட்கல அப்படின்னா அடிப்பீங்க, கம்பு கொண்டு இப்படி அடிப்பீங்க, அடிக்க மாட்டீங்கல்ல? இப்ப யாரு பெத்த பிள்ளையோ நினைச்சு அடிக்கிறீங்க, உன் பிள்ளை இன்னொரு இடத்துல இருக்கு, அதை பத்தி கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? எதுக்கு அடிக்கிற? ரத்த வர்ற அளவுக்கு அடிக்கிற, கேவலமா நடந்துக்கிறீங்க. ஒரு பெண் போறாங்க, அந்த பெண்ணோட பின்பகுதியில் லத்தியை வச்சு ஒருத்தர் குத்துறான். இவங்க தான் பாரத மாதா பத்தி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் பாடம் எடுப்பாங்க. இதுல ரொம்ப முக்கியமான இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அடிக்கிறவரும் இந்து, அடி வாங்குறவனும் இந்து. இப்ப அவனுக்கு அது தெரியாது. இப்ப சொல்ல மாட்டான் நாமெல்லாம் ஒரே இந்துன்னு, இப்ப பேசவே மாட்டான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறதே அது ஒரு ஏமாற்று வேலை. டெல்லியில போராடிட்டு இருக்காரு ராகுல் காந்தி, போராடுறாரு. ராகுல் காந்தி மேலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. சரி, வருங்கால இந்தியாவை வளமா நடத்திட்டு போவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கையும் தூத்து போச்சு. அவர் நேற்று போராடுறாரு. அதுக்காக அவருடைய போராட்டத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பல, அவருடைய எதிர்ப்பு உணர்வை நான் கேவலப்படுத்த விரும்பல. நேற்று போராடுறாரு, அவரையே மூக்குல குத்துனா ரத்தம் வருது. ஆனா அந்த கட்சி ஆட்சியில் இருக்க கேரளாவில் அங்கேயும் மாணவர் போராடக்கூடாதுன்றான். என்னடா உங்க அரசியல்? என்ன உங்க அரசியல்? போராட்டம் நடந்தா போராட்டக்காரனுக்கு பாதுகாப்பு கொடு. அவன் கம்பு எடுத்துட்டு வரல, கத்தி எடுத்து வரல, கல் எடுத்துட்டு வரல, குண்டு எடுத்துட்டு வரல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, போராடுற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடுபவர்கள் எந்த ஆயுதம் இல்லாம நிராயுதமா நிற்பாங்க. அவங்கள தடுக்க வர்றேன்னு சொல்ற காவல்துறையும் ராணுவம் தான் தலைக்கவசம் போட்டிருப்பான், முன்னாடி ஒரு கம்பு வச்சிருப்பான், லத்தி வச்சிருப்பான், துப்பாக்கி வச்சிருப்பான், அந்த கண்ணீர் புகை குண்டு வச்சிருப்பான். இப்ப யாரு கலவரம் பண்ண வந்ததுங்க? அவன் கலவரம் பண்ண வந்தா இதெல்லாம் அவன் எடுத்துட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு அவன் போராட்டக்காரன், அவன் கலவரத்தை தூண்டுனான்னு இப்படி கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது அதிகார வர்க்கத்துடைய இது ஒரு செயல்முறை. அதனால இந்த நாட்டை பொறுத்த மட்டும் எந்த கட்சியும், நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது. நான் இங்க பேசும்போது இப்ப ஒரு விஷயத்த சொன்ன உடனே, ஜனநாயகம் சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊடகங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க ஓனர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் போடணும், அதுதான் தலைப்பு செய்தி. நாயா கத்துனாலும், நீங்கள் நானும் நாயா கத்துனாலும் இன்னைக்கு இந்த போராட்டம் வராது. நாளை காலையில பாருங்க, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவுன்னு சொல்லி அத்தனை ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க செய்யற துரோகம்ன்றதே தெரியாம செய்வாங்க. அப்படி தெரியாம செய்வாங்க. எனக்கு அதிகாரி சொல்றான், என் ஓனர் சொல்றான், என்னுடைய மேலதிகாரி சொல்றான். நீங்க எப்ப சிந்திப்பீங்க? நீங்க எப்ப சிந்திப்பீங்க? யாருக்காக போறாங்க? இங்க இருக்க யாராவது நீட் எழுத போறாங்களா? இனிமே மன்சூர் அலிகான் நீட் எழுதி டாக்டராக போறாரா? யார் எழுத போறா? உங்க பிள்ளைய எழுத போகுது.
அது நீங்க யோசிக்கணும். நீங்க காவல்துறை நண்பர்களுக்கு சொல்றேன், எனக்கு மூத்தவங்க இருப்பீங்க, என் வயதை ஒத்தவங்க இருப்பீங்க, நீங்கயே நாளைக்கு ஒரு போராட்டம், ஒரு வலுப்பெறுகிற சூழல் வந்தா உங்களை அதிகாரியில் அடிக்க சொன்னா அடிக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? மாணவர்களை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களால ஒரு அரசியல்வாதி அடிக்க முடியுதா? ஒரு நாளாவது அடிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி மண்டை உடைஞ்சு போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க அடிச்சிருக்கீங்களா? அதனால எப்ப பார்த்தாலும் எளியவனை மட்டுமே அடிக்கிறதுக்கு தான் லத்தி கொடுத்திருக்காங்களா? அதுக்கு தான் சட்டம் உங்களுக்கு வந்திருக்கா? அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறையில இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? அடிக்காதீங்க, அவன்கிட்ட அன்பா பேசுங்க, தடுத்து நிறுத்துங்க. போராட வேண்டும், இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை அவனுக்கு அதை நீங்க கொடுக்கணும். அந்த உரிமை பாதுகாப்பு கொடுக்கணும். மத விழாக்கள் நடந்தா பாதுகாப்பு கொடுக்குற, சாமி ஊர்வலம் போனா கொடுக்குற, சாதி ஊர்வலம் போனா கொடுக்குற, போராட்டம் நடத்துறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை. அவனையே அடிக்கிற. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எழுச்சியும் இந்த சிந்தனையும் தான் நம்முடைய அடுத்த தலைமுறையை மீட்குமே தவிர கட்சிகளும் தலைவனும் மீட்பார்கள் என்று ஒரு நாளும் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். அவங்க ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும். அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு வருவதற்காக வாக்குறுதி கொடுப்பாங்க, அல்லது கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே வரமாட்டாங்க. அவர்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. நான் யாருக்கு எதிரி கிடையாது, நான் யாரையும் விமர்சனம் பண்றது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி ஜனநாயக ரீதியாக வரணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்த முதல் குரல் என்னுடைய குரல். அவர் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் 108 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறார்கள். அதனால ஜனநாயக ரீதியா அவங்கள தான் நீங்க ஆட்சி அமைக்கணும் சொன்னது நானு. அந்த ஜனநாயகத்தை நாங்க காப்பாற்றுறோம். எங்களோட ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்க எங்களோட இருங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கிறோம். உடனே இதை விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டாரு அப்படின்னு விஜய்க்கு எதிராக பேச்சு, இந்த ஹெட்லைன், அது ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. நான் யாருக்கு எதிரானவன் கிடையாது. அராஜகம் செய்கின்ற, அநீதி செய்கின்ற அரசுக்கு என்றைக்குமே எதிரானவன், மக்களுக்கு ஆதரவானவன். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கு.